விக்ரமாதித்தன் கதைகள் 12. முன்கதை சுருக்கம். தப்பித்துச் சென்ற வேதாளத்தை மீண்டும் பிடித்து தனது தோளில் சுமந்தவாறு விக்ரமாதித்தன் காட்டின் வழியாக நகரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அப்போது வேதாளம் சிரித்துவிட்டு, அரசே, ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு புதுக்கதையை சொல்கிறது. அபாயகரமான சோதனை. மாமல்லபுரம் எனும் அழகிய நாட்டில் வீரமரன் என்ற நீதியாளர் ஆட்சி செய்தார். ஒரு நாள் அவரது நீதிமன்றத்தில் 2 பேர் ஒரு குழந்தையை கொண்டு வந்து இது தன் குழந்தை என்று கூறுகிறார்கள். அவர்களில் ஒருவரின் பெயர் மதிவேலன், மற்றொருவர் செல்வராஜன். செல்வராஜன் சொல்கிறார், இது என் மகனின் மகன். என் மகனும் மருமகளும் ஒரு விபத்தில் இறந்து விட்டனர். எனவே இவன் எனது பேரன். மதிவேலன் சொல்கிறார், இல்லை, இது என் மனைவியின் கருவில் பிறந்த என் சொந்த குழந்தை. என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. செல்வராஜன் என் உறவுக்காரர் என்பதால் அவர்தான் குழந்தையை வளர்த்து வந்தார். இப்போது உரிமை கோருகிறார். மாமல்ல நீதிமன்றம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. இருவரும் உரிமையோடு பேசினார்கள். அப்போது நீதியாளர் வீரமரன் ஊரறிந்த ஞானியும் தீர்ப்பு அளிக்கும் நீதிமானுமாகிய தர்மபுத்திரர் என்பவரை அழைக்கிறார். தர்மபுத்திரர் அந்த குழந்தையை பார்த்தார். அதன் பின் இருவரையும் பார்த்து சொன்னார், குழந்தைக்கு 2 நாட்களுக்கு உணவு கொடுக்காமல் இருந்தால் 3வது நாள் குழந்தை யாரிடம் வருகிறதோ அவருக்கே குழந்தை சொந்தம். இது ஓர் அபாயகரமான சோதனை. மதிவேலன் சோதனைக்கு சம்மதிக்கிறார். ஆனால் செல்வராஜன் கூறுகிறார், இல்லை, ஏன் வீணாக குழந்தையை வருத்த வேண்டும்? குழந்தை அவரிடமே இருக்கட்டும். குழந்தையை விட்டு கொடுக்க தயார். என் உரிமையை விட்டு விடுகிறேன். அப்படி இல்லை செல்வராஜன், யாரிடம் உணவுப் பொருள் இருக்கிறதோ அவரிடம் கூட குழந்தை வரலாம் என்றார் தர்மபுத்திரர். செல்வராஜன் சம்மதிக்கவில்லை. ஆனால் தர்மபுத்திரர் சோதனை எதையும் நடத்தாமலேயே குழந்தையை செல்வராஜனிடம் ஒப்படைக்கிறார். கதையை சொல்லிவிட்டு வேதாளம் கேட்டது, நீ சொல் விக்ரமாதித்தா, அது அபாயகரமான சோதனை என்றாலும் சோதனை நடத்தாமலேயே குழந்தையை செல்வராஜனிடம் ஒப்படைத்தது சரியா? இதற்கு பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்து விடும் என்று சொல்லிவிட்டு சிரித்தது வேதாளம். விக்ரமாதித்தன் சிறிது கூட யோசிக்கவே இல்லை. யாராவது ஒருவர் உண்மையில் நேசித்தால் அவர்கள் அந்த உயிருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க விரும்ப மாட்டார்கள். குழந்தையை கஷ்டப்படுத்தக்கூடாது என்று தன் உரிமையை விட்டுவிடும் அளவுக்கு நேசித்தவர்தான் உண்மையான பெற்றோர். எனவே செல்வராஜனே அந்த குழந்தையின் உண்மையான சொந்தம். வேதாளம் சிரித்தது. அருமை விக்ரமாதித்தா, நீதியின் தீபமாகவே மாறிவிட்டாய். ஆனால் நீ உன் மௌனத்தை கலைத்து பேசிவிட்டாய். அதனால் நான் மறுபடியும் தப்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறக்க ஆரம்பித்தது வேதாளம். தொடரும்.